டஸ்ட் மண்ணு குப்பை தண்ணி எது இருந்தாலும் உறிஞ்செடுக்கும். அதாவது குனிஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. சோபா கீழே பெட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? அதை வந்து ஈஸியாக வேலை செஞ்சுக்கும். எல்லாம் பாருங்க வச்சு இருக்கு. சூப்பர் சார். 3 அட்டாச்மெண்ட் வந்துருங்க. அதாவது லென்த் ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு மேல இந்த ஹைட்டுக்கு ஒட்டடலாம் யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துரும். டஸ்ட் ட்ரைக்கு மட்டும் இல்லாமங்க ஒரு சோபால தண்ணி ஊத்திடுதுங்க. கிரீன் டீ கொட்டிருச்சு. ஆமா டீ கொட்டிடுது. ஃப்ளோர்ல இல்ல பெட்ல ஊத்திடுதுன்னு வெச்சுங்களே. அதெல்லாம் இழுக்க முடியாது இல்லீங்களா? அது அந்த வேலையை இது சுலபமா எடுத்துரும். சூப்பர் சார். நம்ம பண்றது காப்பர் மோட்டர்னால லைஃப் நல்லா வருங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு வாரண்டி 1 இயர் கொடுத்துருக்கோம். பட் மோட்டர் லைஃப் மினிமம் 10-15 வருஷம் வருங்க. கிட்ட கொண்டு போகலே பாருங்க. வா சாமா சார். மேட்டையே தூக்குதுங்க சரிங்களா? ஆமா சார். மாப்போடு தேய்ச்சோம்னா அந்த மாதிரி ஃபினிஷிங் வரதுக்காக இந்த மாதிரி ப்ரஷும் கொடுத்துருக்கோம். இது வந்து தண்ணி பின்னாடி போகாம அப்படி இழுத்துட்டு வந்துருங்க. என்ன சார் நொடிகள் எல்லாம் போய் வித்தின் செகண்ட்ல எதுக்குன்னா அந்த வெயிட்டான ஒரு குப்பை மண் இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் எடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க இது எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா பாருங்க கல்லப்பொரி மண் பாருங்க அந்த உடஞ்ச கிளாஸ் காயின்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? எஸ்எஸ் பாட்டினா கீழே விழுந்தா கூட உடையாது. மேட்டையே தூக்கிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு 1 இயர் கேரண்டியோட வித் கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு எப்படி தண்ணி இழுக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஓகே சார். இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அப்படி இழுக்கிறது பார்த்தீங்களா? பாருங்க இப்போ ஆன் பண்றேன். மத்திய எல்லா மாடலுக்குமே வேக்கம் கிளீனர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீல் ஆப்ஷன் வந்துருங்க. நம்மளுடைய நிலத்தொட்டி சின்டெக்ஸ் டேங்க் மேல் தொட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கசடு தண்ணி இருக்கு இல்லீங்களா? அதெல்லாமே எடுத்துருங்க. ஃபோம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணா லிக்விட் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பேர்ஸை பத்தியோ சர்வீஸ் ஆனா கம்ப்ளைண்ட் ஆனா எப்படி ரெடி பண்ணுங்க பத்தி பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டுல கிளீன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம போனோம். பல மணி நேரங்கள் செலவிடுவோம். நிறைய விஷயங்கள் பண்ணி நீ அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து விறுவிறுக்க வேலை செஞ்சு அடுத்த வேலை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு முடங்கி போய் கிடக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் சுலபமா பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். எளிமையாவும் பண்ணாலும் நல்லா இருக்குமே யோசிச்சுட்டே இருப்போம். இது சுலபமாவும் எளிமையாவும் பல மணி நேரங்கள் செலவிடாம சில மணி துளிகள் அதாவது செகண்ட்ஸ்ல வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். இந்த வீடியோக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஸ்வாட் அசோசியேட் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே செகண்ட்ஸ்ல வந்து வேலை பார்க்குங்க. நமக்கு வந்து வேலை ஈஸியா முடியுங்க. என்னென்ன நீடா இருந்தாலுமே அதை தாண்டி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் நீடா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுமே இந்த இடத்துல நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்றத வீடியோக்குள்ள வந்து போய் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பல நேரங்கள் செலவிடாம சில நொடிகளை நம்ம வேலை முடிக்கிறதுக்காக வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பெஷலா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்க போறோம். நான் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து சார் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்ல போறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களை அறிமுகப்படுத்துவோம் மேடம். என்னுடைய பேர் சரவண பூபதிங்க. ஸ்வாட் அசோசியேட் கம்பெனியோட மேனேஜரா இருக்கேன். ஈரோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பெருந்தூர் ரோடு பழையபாளையத்துல இருக்கு. பழையபாளையத்துல உள்ள வந்தா ஒரு ரைட் சைடுல ஒரு 300 மீட்டர் ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனி பேர் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ். சேலத்துல சொர்ணபுரில இருக்கு. சேலத்துல கொஞ்சம் இடம் மாறுதல் இருக்கு. நீங்க அட்ரஸ் வேணாலும் லொகேஷன் வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க. டீடைலா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி கொடுத்துடலாங்க. ஸ்வாட் அசோசியேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சன்னு சொல்லி இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஈரோஃபை நேம்ல கார் வாஷர் மேனுஃபேக்சர் பண்றோம். 6500 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு. வேக்கம் கிளீனர் வந்து இந்த மாதிரி ஹேண்டி வேக்கம் கிளீனர் வந்து 70 லிட்டர் 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர் கொண்டான ஒரு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ற அளவு கூட நம்ம வேக்கம் கிளீனர் 10-15 மாடல் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாம பவர் டூல்ஸ் ஜெனரேட்டர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வேக்கம் கிளீனர் பத்தி பாத்துறலாங்க. பத்தி பாத்துறலாங்க. வேக்கம் கிளீனர்ல ஹேண்டி வேக்கம் கிளீனர் ஹேண்டிங்கிறது பாருங்க தூக்கி பாருங்க லைட் வெயிட்டுங்க. லைட் வெயிட்டா இருக்கு. ஆமா எங்க எந்த இடத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டிக்கலாம். ஷோல்டர்ல நீங்க மாட்டிக்கலாம். ஓஹோ இப்படி மாட்டிட்டு நம்ம அப்படியே எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் சோபா சிஸ்டம் லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க. அந்த இடத்துக்குலாம் நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெட் கீழ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே நீங்க நிறைய மாடல்ல மட்டும் இருக்கு. இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் 12 லிட்டர் எஸ்எஸ் பாடியில வருதுங்க. 12-20 இந்த மாதிரி மாடல்ல போயிடலாம். பட் இது சின்ன சின்ன இடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கார் இன்டீரியர்லாம் க்ளீன் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பவர் கார்டு பாருங்க உங்களுக்கு 5 மீட்டர் வந்துரும். 5 மீட்டர் வந்துருது. பிளஸ் பிளக் இன் பண்ணிட்டு இங்க ஒரு ஆன் ஆஃப் இருக்கு. இங்கே கண்ட்ரோல் இருக்கு. இது வந்து சக்ஷனுங்க. இது வந்து இழுக்கிற சக்ஷன். இது வந்து ப்ளோயிங்.
ஏர் ப்ளோ பண்ணும், ஏர் சக் பண்றது பண்ணும். செக்ஷன்ல டஸ்ட், மண்ணு, குப்பை, தண்ணி எது இருந்தாலும் உறிஞ்செடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா இருக்கிறது யூஸ் பண்ணா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இது ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா, டஸ்ட் ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எடுத்து நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும், இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிடுங்க. மோட்டருக்கு உள்ள போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கோம். காட்டன் ஃபில்டர் தான், அவ்வளவு சீக்கிரம் போகாது. இன்னொரு விஷயம், எந்த ஸ்பேர்னாலும் நம்மளே ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்றதுனால எந்த ஸ்பேர்னாலும் வாங்கிக்கலாங்க தாராளமா. ஏதாவது மிஸ் ஆனாலும் சரிங்க, இல்லை நம்மளே உடைச்சிட்டா கூட நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும், ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அடிக்கடி வாங்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்றேன் இல்லைங்களா, ஆன்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் இழுக்குது பாத்தீங்களா, கை வச்சு பாருங்களா. ஆமா சார், இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர் கொடுத்துருக்கும். இது என்னன்னா சின்ன சின்ன இடத்துக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது இல்லாமல் 2-3 ஸ்பேர்லாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேட்டு, கார்பெட், நீங்கள் சோஃபா இந்த மாதிரி ஓரமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து ஒற்றை பிடிக்கிறது, அதாவது கண்ணுக்கு தெரியாத மைனூட்டான டஸ்ட், மண்ணு, குப்பை, முடி, கிடி, ஹேர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கு இல்லைங்களா, எல்லாமே எடுத்துரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏரியா எடுத்த வந்த மாதிரி நீங்கள் ஸ்பேர்ஸை நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அட்டாச்மெண்ட்லாம் கொடுத்துருக்கும் இல்லைங்களா, பாருங்க இது 1 2 கீழே நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம். ஆமா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாங்க. உங்களுக்கு இதை மாட்டிட்டு, அதாவது குனிஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னொரு விஷயம்னா நமக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல கண்டிப்பா நம்ம வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்து போகணும். குனிஞ்சு நெளிஞ்சதோட உள்ளுக்குள்ள, அதாவது சோபா கீழே, பெட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்களா, அதை வந்து ஈஸியாக வேலை செஞ்சுக்கும். வீல் ஆப்ஷன் இருக்கனால, வீல் இருக்கனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வராதுங்க, ஈஸியா இருக்கு சார். அப்படியே நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட், மண்ணு, குப்பை இருந்தாலும் உறிஞ்சு எடுத்துரும். முக்கியமா நீங்க சொல்ற மாதிரி சோஃபா அடியில, பெட் அடியில நம்மளால க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, உள்ள நுழைஞ்சு க்ளீன் பண்ண ரொம்ப சிரமமா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா எடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர்ல மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பல இடத்துக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எப்படி இழுக்குதுன்னா நம்ம ஒரு லைவ் பாத்துடலாங்க. ஓகே சார், லைவ் டெமோ நம்ம வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. மேடம், இப்போ நம்ம ஒரு குப்பையா இருக்குது, அதாவது மண்ணு இருக்குது, டஸ்ட் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத குப்பையில இருந்து கண்ணுக்கு தெரியாத குப்பை வரைக்கும் எல்லாம் பாருங்க வச்சு இருக்குது. சூப்பர் சார். எல்லாமே எடுத்துருச்சு சார், எல்லாமே எடுத்துருங்க. அதாவது கண்ணுக்கு தெரியுற குப்பையில இருந்து கண்ணுக்கு தெரியாத குப்பை வரை எல்லாமே எடுத்துருங்க. சூப்பர் சார். எல்லாமே கலெக்ட் ஆயிட்டு இங்க வந்து இந்த கப்புக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபில்டரையும் நீங்க வாட்டர்லயே க்ளீன் பண்ணிக்கலாங்க, தாராளமா பண்ணிக்கலாங்க. ஈஸி டு மெயின்டைன், அவ்வளவுதாங்க. சோ ஒரு ஹேண்டியா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெரிய ஒயர் இருக்கு, நமக்கு கையில மாட்டிக்கிட்டு இங்க எடுத்து ஓரமா இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா க்ளீன் பண்ணுது. ஒண்ணுமே இல்லை, இது இவ்வளவு அழகா சக் பண்ணி நமக்கு வந்து டஸ்ட்டை வந்து ரிலீவ் வந்து. இது என்ன பிரைஸ் வரும் சார்? இது வந்து 5000 ரூபாய் எம்ஆர்பி மேடம். இப்ப டீலர் பிரைஸ்க்கு 3500 பண்ணி கொடுத்துறங்க. சூப்பர் சார். 1 இயர் கேரண்டியோட. 1 இயர் கேரண்டி. ஆமா, கேரண்டியோடங்க. சோ எப்படி நீங்க வந்து ஒரு சுலபமான வேலைகள், அதாவது நம்ம கஷ்டமா இருக்கிற இடத்துல சுலபமா முடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு, இதுதான் அப்படின்ற மாதிரி கிடையாது. மெயின் மாடல்ஸ் நிறையவே இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துலாம். அடுத்து பார்த்துடலாம் மேடம். ஒரு சின்ன ஹேண்டி பேசிக் மாடலா இருந்தாலுமே அது பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன்ல எப்படி பேசிக்கா வேலை செய்து மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுல ப்ளோயர் இருக்கு, கார் வாஷ் பண்ற மாதிரி தான் என்ன ஒரு மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க பயன்பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு டெமோ வெர்ஷன் வீடியோ கூட சென்ட் பண்ணாங்க, அது நீங்க பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா இடத்துக்கும் முக்கியமா இது செயல்படும் சார் சொல்லிருங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மேடம், இது வந்து எஸ்எஸ் பாடிங்க, உங்களுக்கு 4 வீல் ஆப்ஷன் வந்துரும். எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம். சூப்பர் சார். அதாவது என்னன்னா நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டு இருக்கனால இது எந்த பக்கம் இழுத்தாலும் அது ரொட்டேட் ஆகி வந்துருங்க. ஓகே சார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்பைரல் ஹோஸ், ஃபிளெக்சிபிள் ஹோஸ். இது இல்லாம உங்களுக்கு 3 அட்டாச்மெண்ட் வந்துருங்க. அதாவது லென்த் ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு மேல ஹைட்டுக்கு ஒட்டடெல்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துரும். இதுல ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அகலமான உங்களுக்கு ஒரு பிரஷ் டைப்ல வந்துரும். இதுல சின்ன சின்ன இடத்துக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்னர் பிளேஸ், நம்ம சோஃபா, பெட் இந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன அகலமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்ஷன் ப்ளோயிங் வருங்க. ஓகே சார். சக்ஷன்ல வெட் அண்ட் ட்ரை, மண் தண்ணி, அதாவது தண்ணி மேல் கொண்டு எல்லாமே எடுத்துருங்க. ஆமாங்க. டஸ்ட் ட்ரைக்கு மட்டும் இல்லாமங்க ஒரு சோஃபால தண்ணி ஊத்திடுதுங்க, கிரீன் டீ கொட்டிருச்சு. ஆமா, டீ கொட்டிடுது. ஃப்ளோர்ல இல்ல பெட்ல ஊத்திடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இழுக்க முடியாது இல்லைங்களா, அது அந்த வேலையை இது சுலபமா எடுத்துரும். சூப்பர் சார். இப்போ நம்ம ஆன் பண்ணியே பாத்துடலாங்க. பாத்துடலாங்க. இப்போ வந்து இதுல வந்து அங்கேயும் நம்ம இதுக்கும் சேம் உங்களுக்கு 5 மீட்டர் பவர் கடை வந்துரும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க ஃபிளக் இருந்தாலும் ஆன் பண்ணிக்கலாம். போட்டு அங்கே ஆன் ஆஃப் இருக்கு. ஆன்ல பாருங்க சக்ஷன் கை வச்சு பாருங்க. ஆமா சார், நல்லா இருக்குது சார். அதே மாதிரி விஷயம்னா நம்ம பண்றது எல்லாமே காப்பர் மோட்டர் தாங்க. நிறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் மோட்டர் வரும், ரேட் கம்மியா இருக்கிறவங்க அந்த மாதிரி குவாலிட்டி கம்மி பண்ணிருப்பாங்க. நம்ம பண்றது காப்பர் மோட்டர்னால லைஃப் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு வாரண்டி 1 இயர் கொடுத்துருக்கோம். பட் மோட்டர் லைஃப் மினிமம் 10-15 வருஷம் வருங்க. தாராளமா சார், சூப்பர்ல அருமையா இருக்குங்க. உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க ஆன் பண்ணிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது சக்ஷன், இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ப்ளோயிங் பாருங்க. இந்த பக்கம்
ஓ பறக்குது சார். பறக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி செக்ஷனில் இப்போ எப்படி மண்ணு குப்பை தண்ணிலாம் இழுக்குதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது பாருங்க, ஒரு அதாவது மண்ணு குப்பைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். நம்ம சில கல்லுங்க, சின்ன சின்ன கல்லுங்க கூட கல்லுங்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம வீட்டில் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன இடம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சின்ன ப்ரஷ் வந்துடும். பாருங்க ஆன் பண்ணுறேன். கழிச்சு பாருங்களா, நல்லா இருக்குது இல்லைங்களா? கிட்ட கொண்டு போகலே பாருங்க. வா செம சார். மேட்டையே தூக்குதுங்க சரிங்களா? ஆமா சார். எவ்வளோ செகண்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா சார்? ஆக்சுவலாக நீங்கள் மேட்டு மேலே போட்டிருக்க மண்ணை மட்டும் கிடையாது, மேட்டில் இருக்க மண்ணை கூட சேர்த்து சுத்தமாக எடுத்துருங்க. அதுக்கு தான் நம்ம மேட்டை போட்டு காமிக்கிறோம். இன்னொரு விஷயம் பாருங்க, ஆக்சுவலாக அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா மேட் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழுக்கா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி பாருங்க அப்படியே பழைய கலருக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்க ஒரு பவுடரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிய டஸ்ட்னு நினச்சி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். இப்போ ஆன் பண்ணுறேன். மேட்டையே தூக்கு. சுத்தமாக எடுத்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். உங்கள் வீடு ஃப்ளோரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரஷ் கொஞ்சம் பெருசாக வந்தது இல்லைங்களா? இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ட்ரைக்கு 2 வீல் வச்சு வருது பார்த்தீங்களா? இது வந்து ட்ரையான இடத்துக்கு. கொஞ்சம் வெட்டு ஈரமாக இருக்க இடத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஷ் வந்துடும், அடிஷனல் ப்ரஷ். இதை கழட்டிட்டு அட்டாச் பண்ணிக்கலாங்க. ஸோ 2 விதமாக ப்ரஷ் இருக்குது. 2 ப்ரஷ் இருக்குது. எதுக்குன்னா இது வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு தேய்ச்சி துணி காற்று வச்சு தேய்ச்சா ஒரு மாப்போட்டு தேய்ச்சோம்னா அந்த மாதிரி ஃபினிஷிங் வரதுக்காக இந்த மாதிரி ப்ரஷும் கொடுத்துருக்கோம். இது வந்து தண்ணி பின்னாடி போகாமல் அப்படி இழுத்துட்டு வந்துருங்க. ஓ ஓகே 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 இல்லைங்களா? அந்த மாதிரி இது கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு நம்ம அடுத்து நம்ம போட்டு பகல் பார்த்துடலாம். இப்போ வந்து ட்ரைக்கு பார்த்துடலாம். ஓகே சார். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். ஒரு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரிலாம் அழுக்கா இருக்கு, இது எப்படா சுத்தம் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு நம்ம இருக்கிற வேலைகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருப்போம். சுலபமா ஆக்குறது, ரொம்ப நொடிகள்ல வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். பண்ணிக்கலாம். ஃப்ளோரை கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. தாராளமா ஃப்ளோர் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்க. கிட்ட போகல இழுக்குது பாத்தீங்களா? காத்து என்ன பண்றோம்னா நம்ம தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணலாம், மாப்பு தேவைப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ப்ரஷ் டைப் நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். போட்டு தேய்ச்சி விட்டு உங்களுக்கு எடுத்துக்கும், மண் எடுத்துக்கும், மண்ணு குப்பலாம் தண்ணி அதே மாதிரி எடுத்துரும். இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா இது வெயிட்லெஸ்ஸான பொடி பார்த்தோம். இப்போ பாருங்க அது கூட உடஞ்ச கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே எடுத்துருங்க. அப்படியே எடுத்துருச்சு சார். எல்லாமே எடுத்துச்சுங்களா? இது வந்து லைட் வெயிட்டான ப்ராடக்ட் பார்த்தது. இப்போ பாருங்க இன்னும் உங்களுக்கு வெயிட்டாக உங்களுக்கு ஒரு சாம்பிளே காமிச்சிடலாம். இதுக்கு 5 ரூபா காயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு. அதே நம்ம பாருங்க இழுத்து எவ்வளோ செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆன் பண்ணுறாங்க. இப்போ 5 ரூபா காயின் நல்லா வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா? அது எதுக்காகனா அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான பொருள் இருந்தால் கூட குப்பை மண்ணாலும் எடுத்துரும். ஆமாங்க. செகண்ட்ல சவுண்ட் கேட்டுச்சு இல்லைங்களா? பாருங்க அடுத்து பாருங்க. வித்தின் செகண்ட்ல எதுக்குன்னா அந்த வெயிட்டான ஒரு குப்பை மண் இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்க இது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா பாருங்க கள்ளப்பொரி மண் பாருங்க, அந்த உடஞ்ச கிளாஸ் காயின்ஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே எடுத்து நம்ம அப்படியே ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெபா ஃபில்டருங்க. ஓகே சார். உங்க லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த காட்டன் கிளாத் மாதிரிலாம் கிளியாது. மினிமம் 2-3 வருஷத்துக்கு வருங்க. இது போனாலும் மாற்றிக்கலாங்க. 650 தான் வருங்க. நம்ம வாங்கிக்கலாம். உடனே வாங்கின அவசியம் இல்லை. 2-3 வருஷத்துக்கு மேலே மாற்றிக்கிட்டா போதும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் கூட. அதனால இதுவும் உங்களுக்கு எஸ்எஸ்ங்கிறதுனால உங்களுக்கு நார்மல் வீட்டில் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் அதாவது துருப்பிடிக்கிறதோ இத்து போகிறதோ இது ஆகாது. இதுலேயும் நாங்கள் 15 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி வச்சிருக்கோம். பட் எஸ்எஸ் பாடினா கீழே விழுந்தா கூட உடையாது. லைஃப் வளையமே தவிர உடையாதுங்க. லைஃப் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரையை பார்த்தோம். இதில் வெட்டு ஈரத்தையும் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயர் பார்த்துடலாம். டஸ்ட் மண்ணு குப்பை அதாவது வீட்டுல ஜன்னலுக்குள்ள இருந்து அல்லது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அடிச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாம டஸ்ட் மண்ணு அது எல்லாமே பாருங்க ப்ளோயர் இது ஆன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒர்க் ஆகுறது எப்படின்னு பார்த்துடலாம். மேட்டே பறக்குது பார்த்தீங்களா? வித்தின் செகண்ட்ல தள்ளி வச்சுக்கிட்டீங்களா? ஒரு செகண்ட்ல தள்ளி விட்டுச்சு சார். அது மேட்டையே தூக்கிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளோயிங் பவர் நல்லா இருக்கும்.
அதாவது அதாவது ஏன்னா அந்த ப்ளோயர் ஓரளவுக்கு வேலை செஞ்சாதாங்க டஸ்ட் மண்ணெல்லாம் வெளியே போகும். கண்டிப்பா அந்த அளவுக்கு சக்ஷன் ப்ளோயிங் அருமையா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். அதுக்கு ஒற்றையில இருந்து ஆரம்பிச்சு ஜன்னல் இருக்கக்கூடிய டஸ்ட்ல இருந்து, டோர்ல இருக்கக்கூடிய டஸ்ட்ல இருந்து, நம்ம தரையில இருக்கக்கூடிய டஸ்ட்ல இருந்து, எங்க இருந்தாலுமே அதாவது சின்னதா ஒரு மூளை முடுக்குல இருக்க டஸ்ட்ல இருந்து நார்மலா இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலுமே யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்படின்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள பார்த்தா டஸ்ட் எல்லாமே இதுல கலெக்ட் ஆயிருக்கு. காயின் கூட கலெக்ட் ஆகுதுங்க. செம்மையான ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு அழகான விஷயத்துக்கு என்ன பிரைஸ் வரும் சார்? மேடம் இது வந்து 8500 கொடுத்துருக்கோம் எம்ஆர்பி. இதுல 2000 லெஸ் பண்ணி 6500 பண்ணி கொடுத்தோம். 6500. ஆமாங்க. அதுலயும் இன்னொரு 500 லெஸ் பண்ணி 6000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலுக்காக 1 இயர் கேரண்டியோட வித் கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. கொரியர் சார்ஜஸ் சவுத் இந்தியா ஃபுல்லா. ஆமா சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோங்க. டொமஸ்டிக் மாடலுக்கு. இப்போ வந்து பார்த்தா ஈரம் ட்ரை வெட் எப்படி இருக்குதுன்னு பாத்துறலாங்க. இப்ப தண்ணி ஊத்திட்டு எப்படி தண்ணி இழுக்குதுன்னு பாத்துறலாங்க. ஓகே சார். ஆன் பண்ணிட்டோம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அப்படி இழுக்கிறது பாத்தீங்களா? அதான் சொல்லுங்க. இது மாப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது தரையில இருக்கக்கூடிய அழுக்கு கூட சேர்த்து நம்ம க்ளீன் ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் இருக்கிறதுனால இந்த பிரஷ் தேய்ச்சி விட்டு உங்களுக்கு தண்ணி இது பரவலா போகாம தடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இது தேய்ச்சி விட்டுரும். சூப்பர் சார். மாப்பு தேய்க்கிற மாதிரி தரையில இருக்கக்கூடிய அழுக்கும் எடுத்துரும், தண்ணியும் எடுத்துரும், எல்லாமே கிளியரா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு இடத்துல பாருங்க மண் இருக்கு பாத்தீங்களா? இன்னொரு சாம்பிள் பார்த்துடலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு இழுக்குதுங்கிறத குயிக்கா நம்ம இழுக்குது. 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு மக்ல. பாருங்க இப்போ ஆன் பண்றேன். மக்கிய இழுக்குங்களா? இப்படி பண்றதுக்கு இப்படின்றதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி உள்ள வச்சிருக்கீங்களா? இது பாருங்க ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த குப்பை மண் டஸ்ட் பொறி மண் எல்லாமே உள்ள இருக்கு. அது பிளஸ் தண்ணி பாருங்க எல்லா தண்ணியும் இதுல. ஆமா சார். நீங்க எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொட்டிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 12 லிட்டர் மாடல் தாங்க. இது வந்து வீட்டுக்கு இது இந்த மாடல் ஓகே தான். இதுல கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் தகுந்த மாதிரி மாடல் 18 லிட்டர் 20 லிட்டர் இதுல 40 லிட்டர் 70 லிட்டர் டபுள் மோட்டருங்க. ஃபோம் வேக்கம் கிளீனர் கூட இருக்குது. இப்போ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெமோ பார்த்தோம் வீடியோங்க. இது வந்து 12 லிட்டர் மேடம். இது வந்து 1100 வாட்ஸ்ங்க. ஓகே ஓகே. காப்பர் மோட்டருங்க. 1100 வாட்ஸ் வரக்கூடியது. இப்போ இந்த லைவ் டெமோ இந்த மிஷின் மாதிரி எல்லா மிஷினும் அதே மாதிரி வேலை தான் செய்யுங்க. எல்லாமே செக்ஷன் இருக்கு. ப்ளோயிங் வந்துரும். அதே மாதிரி வெட் அண்ட் ட்ரை வந்துரும். இன்னொரு இடத்தை பொறுத்து நம்ம வந்து லொகேஷன் இல்ல ஏதாவது இப்போ ஒரு மில் கம்பெனி ஹாஸ்பிடல் அது ஒரு மாதிரிங்க. வீடுலயே கொஞ்சம் பெரிய வீடுகளா இருக்கலாம். அந்த மாதிரி கார் இன்டீரியர்லாம் க்ளீன் பண்றோம். இன்னொரு சின்ன அதாவது இதே பிசினஸா பண்றவங்க இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணி கொடுக்கறதே ஒரு பிசினஸா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாடல்னா கொஞ்சம் 70 லிட்டர் டபுள் மோட்டர் மாதிரி எடுத்தானா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றதுக்கு மோட்டர் தாங்கும். இன்னொரு டவுட் சார். இப்போ இந்த கார் பார்க்கிங் க்ளீன் பண்றது இப்போ சில பேர்ல கார்டன்லாம் வச்சிருக்காங்க சார். அந்த புல்லு புட்டெல்லாம் வந்து அந்த சென்டர் பார்ட் க்ளீன் பண்றது நிறைய இருக்கு. அதுக்குமே வந்து எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா மில்லுல இருக்கட்டும், சின்ன கடை வந்து நம்ம மாவரைக்கிற மிஷின்ல ஆரியெல்லாம் இறஞ்சிருது. அதாவது இழுக்கிறது எல்லா டஸ்ட் மண்ணு குப்பை மட்டும் இல்லைங்க, மற்ற யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இது வெறுத்த இலைகள் மட்டும் கொட்டுது அதை மட்டும் எடுக்கணுங்கிறாங்க. அதாவது எல்லா வகையான யூசேஜுக்கும் பண்ணிக்கலாங்க. அதாவது என்னன்னா இப்ப எல்லாமே நம்ம வீடியோ நம்ம எப்படி இழுக்குதுன்னு பாக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 12 லிட்டர்லயே இந்த பர்ஃபார்மன்ஸ் தெரியுது. அதுக்கு மேல போக அதுக்கு உண்டான வாட்ஸும் கூடும், உங்களுக்கு சக்ஷன் ப்ளோயிங் பவரும் கூடுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம என்னன்னு பார்த்தரலாம்னா 12 லிட்டர் நம்ம பார்த்தங்க. அதுக்கு அடுத்து இது 18 லிட்டர். இது 1100 வாட்ஸ் 1300 வாட்ஸ் கொஞ்சம் வாட்ஸ் கூடும். இது வந்து சக்ஷன் ப்ளோயிங் சேம் ஆப்ஷன் வந்துரும். இது வந்து 9500 கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு டீலர் ரேட்டுக்கு 6300க்கே பண்ணி கொடுத்தோம். 6300ங்க. இதுக்கு அடுத்து 20 லிட்டர் மேடம். 20 லிட்டர் 7100க்கு பண்ணி கொடுத்தலாம். இதோட 100 வாட்ஸ் அதிகம் 1400 வாட்ஸ் வரக்கூடியதுங்க. அதுக்கு அடுத்து 25 லிட்டர் இது 7700க்கு பண்ணி கொடுத்துடலாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வீட்டு யூஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹெவியா வேணும் எங்களுக்கு அப்படின்னு விஷயத்துல 20 லிட்டரே பாருங்க. இது சக்ஷன் இது ஆன் ஆஃப் வந்துரும். பிளஸ் சக்ஷன் ப்ளோயிங் குறைக்கணும் கூட்டணும் இடத்தை பொறுத்து. அதாவது இப்ப நம்ம பெட்ல பாத்தீங்கன்னா வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பாஞ்ச்லாம் பாத்தீங்கன்னா இழுக்கா அதாவது கம்மியா இருக்கிறது மண்ணு மட்டும் இழுக்கணும். நம்ம பெட்டுக்கு மட்டும் இல்லாம சோஃபா இந்த மாதிரி மற்ற எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல தேவையில்லாத டஸ்ட் மண்ணா குறை அதாவது இழுக்கிறதையும் சரி ப்ளோயிங் பண்றதையும் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் சும்மா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு 2 பின் ஆப்ஷன். ஒன்னு 3 பின் வரும், ஒன்னு 2 பின் வரும். பட் எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்றதாங்க. ஜஸ்ட் பிளக் இன் பண்றோம். இங்க உங்களுக்கு இந்த இன்னொரு விஷயம்னா மற்ற எல்லா மாடலும் உங்களுக்கு 8 அடி 10 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து லென்த் பைப் வந்துச்சுன்னா இது உங்களுக்கு வந்து 15 அடி வரைக்கும் லென்த் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ஓஸ் இல்லாம இந்த மாதிரி எஸ்எஸ் பைப் ஒன்று கொடுக்குறோம். இந்த எஸ்எஸ் பைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாங்க. இது இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி 3 பைப் வரும். அடடா சூப்பர் சார்.
2 இன்னொரு பைப் வரும். அப்படிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் உங்களுக்கு 15 அடி. வேற போட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் முன்னாடி போட்டிக்கு 15 அடி 10 அடி 15 அடி இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன மண்டபம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்ஷன் ப்ளோயிங்கும் பாருங்க, இதில் ஆன் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் மினிமைஸ் மேக்ஸிமைஸ். இது வந்து ப்ளோயிங் இல்லைங்களா, ப்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து மினிமைஸ் வச்சிருக்கோம், மேக்ஸிமைஸ் வச்சிருக்கோம். இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாங்க. புரியுதுங்களா, எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயிங், இது அப்படியே கீழே நம்ம ஃபிட் பண்ண சக்ஷனு. மேலே இருக்கிறது ப்ளோயர், கீழே இருக்கிறது சக்ஷனு. கை வச்சு பாருங்களேன். ஆமா சார், டஸ்ட் மண் எடுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ். சக்ஷன் அருமையாக இருக்கும். மோட்டர் ஹெவிங்க, 1400 வாட்ஸ் 1500 வாட்ஸ் வரக்கூடியதுங்க. மோட்டர் ஹெவியா இருக்கும். இந்த மாடலை விட உங்களுக்கு இந்த மாடலுக்கும் வித்தியாசம். இது வெயிட் தூக்கி பாருங்களேன், இந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும். எப்பவுமே வேக்கம் எல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதோட இது ஹெவி மாடல், நல்லா வெயிட்டா இருக்கு. ட்ரம்மோட, அதாவது இந்த மாடல் ஒரு ட்ரம் சைஸ் குவாலிட்டிக்கும் இந்த ட்ரம்முக்கும் ஹெவியா இருக்கும். மோட்டர் ஹெவிங்க, உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் ஹெவியா இருக்கும். லென்த் வந்துடும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11,500, டீலர் பிரைஸ் 9,500 பண்ணி கொடுத்துடலாம். ஆமாங்க, இது 9,500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் கொரியரோட பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். சரிங்களா, இது எல்லாமே இது வந்து 40 லிட்டர். இதுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாடலுக்கும் வேக்கம் கிளீனர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீல் ஆப்ஷன் வந்துருங்க. எங்க வேணா நம்ம எடுத்துட்டு போயிட்டு எடுத்து போய்க்கலாம். இழுத்துட்டு அப்படியே சும்மா இழுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னா ஓஸ் நம்ம ஸ்பைரல் ஓஸ் பிடிச்சவே நம்ம மிஷினை இழுத்துக்கலாம். அதனால ஒன்றும் ஆகாதுங்க. இன்னொரு விஷயம்னா எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஓஸை வந்து நம்ம இதுலயே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே புரியுதுங்களா. இன்னொரு விஷயம், அந்த ஓஸ்ல இருக்கிற இப்ப பைப்பு இதெல்லாமே இங்கேயும் நம்ம குத்தி வச்சுக்கலாம். இது மிஸ் ஆகாம இருக்கும் பாருங்கடா. இதுக்காக தனியா ஒரு இடம் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் எதுவும் தேவையில்லைங்க. எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம். இதுல குத்தி வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது, ஸ்பேர்ஸ் எதுவும் மிஸ் ஆகாதுங்க. இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து 20 லிட்டர் இல்லைங்களா. இதுக்கு அடுத்து இது 40 லிட்டர். 40 லிட்டர்ஸ். ஓ மை காட். இதுக்கு வீல் ஆப்ஷன் வந்துடும். நான் வீல் சும்மா எல்லாமே கழட்டி வச்சிருக்கோம். உங்களுக்கு வீல் அட்டாச்மெண்ட் வந்துடும். நீங்க வேணும்னா வீல் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதுல சேம் சக்ஷன் ப்ளோயிங் வந்துடும். இந்த மாடல்ல உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து நம்ம ஓபன் பண்ணி கொட்டுறோம் இல்லைங்களா. இது நம்ம இதுலயே ஓபன் பண்ணா தேவையில்லாம வெளியே வச்சு நம்ம ஓபன் பண்ணிட்டு அடிஷனல் ஃபீச்சரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது என்னமே பாத்தீங்கன்னா டஸ்ட் மண்ணு தண்ணி இல்லாம இந்த மிஷின் வேக்கம் 40 லிட்டருக்கு மேல போயிட்டீங்கன்னா தொட்டி இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய நிலத்தொட்டி, சென்டெக்ஸ்ட்ராக் மேல தொட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கசடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்துருங்க. அது வந்து அதுக்கு அருமையா இருக்கும். அது 40 லிட்டருக்கு. ஏன்னா உங்களுக்கு 20 லிட்டர் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தண்ணி ஸ்டோர் பண்ணும். இதுல மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லிட்டர்ல இதுல மினிமம் வாட்டரே உங்களுக்கு 20 லிட்டர் 10 லிட்டர் 12 லிட்டர் ஸ்டோர் ஆகும். அப்படிங்களா நம்ம வெறும் வேக்கம் கிளீனர் நார்மல் டஸ்ட் மண் மட்டும் இல்லாம இப்போ நம்ம அதை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, 500 லேபர் வருது, நாமளே ஃப்ரீ டைம்ல பண்ணிக்கலாம் தாராளமா. அதனால தொட்டி இது கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கார் இன்டீரியர் கிளீன் பண்றதுக்கும் கொடுக்குறோம், சர்வீஸ் சென்டர் கொடுக்குறோங்க. இப்போ சின்ன மண்டபம்லாம் இருக்கு இல்லைங்களா, நல்லா மண்டபத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது விட்டு நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட கார் வாஷர் இருக்கு. ஆமா, கார்னா பிரஷர் வாஷர். அது நம்ம 6,500 1 லட்சம் வரைக்கும் பண்ணி தரங்க. பிரஷர் வாஷர் இப்ப நம்ம பில்டிங் அதாவது தொட்டில கிளீன் பண்ணி கொடுக்குறீங்க, பிசினஸ் பண்றீங்க, பிரஷர் வாஷர் வச்சு அடிச்சு கிளீன் பண்ணிட்டு அந்த டஸ்ட் மண்ணு குப்பை எல்லாமே கசடு தண்ணி எல்லாமே இதுல வச்சு இழுத்துருவாங்க. இதே மாதிரி இது அவுட்லெட் நீங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வேணா எப்பவும் போல இதை கழட்டி ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம டேங்க் எடுத்து டிஸ்போஸ் பண்ண பண்ணிக்கலாங்க. எல்லாமே மோட்டர் உங்களுக்கு பாடி எல்லாமே ஹெவியா தான் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி இதுல வேக்கம் கிளீனர் வாங்கிட்டா சர்வீஸ் கம்பெனி வராதுங்க. அப்படி இன்கேஸ் வந்தாலும் நமக்கு அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து 40 லிட்டர் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 70 லிட்டர் டபுள் மோட்டருங்க. டபுள் மோட்டர். ஆமா, இது எல்லாமே 1500 வாட்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு மோட்டர் மட்டும் 1500 வாட்ஸ், 2 மோட்டரும் போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். நம்மளோட இது தேவைக்கு அந்த மாதிரிங்க. இப்ப மில்லு கம்பெனி இது கார் சர்வீஸ் சென்டர்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கார் 20 கார் கூட பண்ணுவாங்க. கார் இன்டீரியருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசினஸா பண்றாங்க. வீடு பல வீடுகள் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணி கொடுக்குறதா இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா பர்பஸ் மில்லு கம்பெனி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் 25 ரூபா. இன்னைக்கு டீலர் பிரைஸ் 17,500 பண்ணி கொடுத்துடலாங்க. 17,500 தான். இன்னொரு விஷயம், இந்த 40 லிட்டர் வரைக்கும் செக்ஷன் வருங்க. 70 லிட்டருக்கு மேல போனாலும் இதுல செக்ஷன் மட்டும் தான் வரும், ப்ளோயிங் வராது. புரியுது இல்லைங்களா. இது என்னன்னா ஒரு மில்லா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும், இப்ப நம்ம ப்ளோ பண்ணோம்னு வச்சுங்களேன் பறக்கும் இல்ல சரி, செக்ஷன் தான் இருக்குங்க. அதனால செக்ஷன் மட்டும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். 70 லிட்டர் டபுள் மோட்டர் சரி, 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர். இதுல இன்னொன்னு வந்து 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர் இருக்கு. உங்களுக்கு இந்த ஓசன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அகலமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அதாவது பெரிய குப்பை மண்ணு குப்பை டஸ்ட் எதுனாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். இது இல்லாம எஸ்எஸ் பைப் உங்களுக்கு வந்துருது, எக்ஸ்டென்ஷன் பைப். இந்த மாதிரி பாருங்க, உங்களுக்கு இதுல ஸ்பேர் இருக்குமா, டஸ்ட் கட் பண்றதும். ஆமாங்க. இது வந்து பார்த்தா ட்ரைக்கு, அது வந்து வெட்டுக்கு ரெண்டு தனித்தனியா இருக்கு. ஆமா, தனித்தனியா கொடுத்துறோம். இது சும்மா லாக் பண்ற டைப் தாங்க. ஒன்ஸ் அழுத்தி விட்டு லாக் பண்ணிடலாம். உங்களுக்கு இது இல்லாம உங்களுக்கு எஸ்எஸ் பைப் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருங்க.
தாராளமா சார். போட்டு மண்ணு குப்பை எதுனாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாங்க. டஸ்ட் மண்ணு குப்பை இருக்கு இல்லைங்களா, அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். சரிங்க. அது உங்களுக்கு இது 15 டிகிரி உங்களுக்கு லென்த் வந்துடும். ஓசு ப்ளஸ் இந்த பைப்போட சேர்த்து இது உங்களுக்கு ஏரியா தகுந்த மாதிரி இது உங்களுக்கு அகலமான இடத்துக்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயே சின்ன சின்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்பேர் கொடுத்துருவோங்க. இதுவே ஓகே. கார்னர் பிளேஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் இந்த பைப் எடுத்துட்டு அப்படியே சின்ன இடத்துக்கு நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்பைரல் ஓஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் நம்ம கடையில் வாங்கி போட்டுக்கலாங்க. லென்த் வேணா லென்த் போட்டுக்கலாம். டைரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி சின்ன சின்ன இடத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். காருக்குள்ள, வண்டிக்குள்ள, இது வீடு கார்னர் பிளேஸ் நம்ம இடத்துக்குலாம் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு மோட்டர்னா ஒரு மோட்டர் மட்டும் இல்லைங்க, 2 மோட்டர் அட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ ஒன்று மாற்றி போட்டுக்கலாங்க. ஆமா, இது வந்து 70 லிட்டர் இல்லைங்க, இதுல 80 லிட்டர் வந்து ட்ரிபிள் மோட்டர் வரும். ட்ரிபிள் மோட்டர் அது வந்து 28 ரூபா வருங்க. டீலர் பிரைஸ் வந்து 20,500 பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் ஃபோம் வேக்கம் கிளீனருங்க. இது ஃபோம், ஆமா, ஃபோம் அப்ளை பண்ணி பாருங்க வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம். இதுக்கு வீல் ஆப்ஷன் வந்துருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இது வந்து ஃபோம் கண்டெய்னருங்க. ஓகே சார். இப்போ கார் சீட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார், கார் சீட்டுக்கோ பொதுவாக ஃபோம் அப்ளை பண்ணி தண்ணி, அதாவது மண்ணு குப்பெல்லாம் பழைய கார்லாம் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு சோபா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் பாருங்க டியூப் கனெக்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இந்த டியூப் வழியே இந்த எல்லா பக்கம் டியூப் அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆகி இதுல ஃபோம் அழுத்துனீங்கன்னா இதுல ஃபோம் வரும். இது டஸ்ட் வந்து இதுல இழுத்துக்கும். அப்படி நம்ம வச்சுட்டு அப்படி இழுத்துக்கலாங்க. இந்த ஹெவியான கார்பெட்லாம் க்ளீன் பண்றாங்க சார், இந்த ரீல்ஸ்ல பாக்குற கார்பெட் மேட் இது மாதிரி எல்லா வகையான பர்பஸ்க்கும் ஃபோம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணா லிக்விட் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இல்ல நீங்க அதாவது ஃபோம் இல்லாம ஜஸ்ட் வேக்கம் கிளீனரா யூஸ் பண்ணா வேக்கம் கிளீனரா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 35 லிட்டர் கெபாசிட்டிங்க. 35 லிட்டர் எப்படி. இது வந்து ஸ்பைரல் ஓஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்துரும். வா, ஹெவியா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம். இதை கழட்டிட்டு இந்த அட்டாச்மெண்ட் எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அதை பொறுத்து இந்த அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் மாட்டி இது அப்படியே நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஏரியா அதிகமா இருக்க இடத்துக்கு நம்ம எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாங்க. சூப்பர் சார். சோ இடத்தை பொறுத்து எல்லாமே. ஆமா, இதுல அழுத்தக்குள்ள ஃபோம் வருங்க. நார்மலா யூஸ் பண்ணக்குள்ள வேகமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது இல்லாம உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லா யூஸ் பண்றோம் அப்படிங்கல அந்த 70 லிட்டர் டபுள் மோட்டர் 80 லிட்டர் ட்ரிபிள் மோட்டர்ல வருதுங்க அட்டாச்மெண்ட். சேம் இதே மாதிரி பைப்பும் வந்துரும். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இதுல அட்டாச் பண்ணி இந்த மாதிரி இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. கனெக்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கு. எல்லாமே நார்மல் வேகமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோம் வேக்கம் கிளீனராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இது பிரைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 40 ரூபாய் கிட்ட வருங்க. டீலர் பிரைஸ் 29 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா. ஆமாங்க, 29 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். வித் 1 இயர் கேரண்டியோட பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். பட் எல்லாத்துக்கும் நீங்க ஒன்னும் மெயின் விஷயம் சொல்ல வரது என்னன்னா நம்ம மேனுஃபேக்சரிங்னால ஸ்பேர்ஸ் பத்தியோ சர்வீஸ்னா கம்ப்ளைண்ட் எப்படி ரெடி பண்ணுங்க பத்தி பயப்பட தேவையில்லை. மெயினே அதுதான். நம்ம ப்ராடக்ட் வாங்குறது மட்டும் கிடையாது, பின்னாடி நம்ம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு, டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் நம்ம சார் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பின்னாடி நீங்க டீம் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்பேர்ஸும் அவைலபிள் இருக்கு, சர்வீஸ் கம்ப்ளீட்டாவும் அவைலபிள் இருக்கிறதுக்கு நம்ம வாரண்டியே சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட கமர்ஷியல் பர்பஸா இருந்தாலும் இல்ல பர்சனல் பர்பஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், இப்போ கமர்ஷியல் ரீதியா நீ வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறை கேட்டா அதுக்கான ஐடியாஸும் கொடுத்து உங்க சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா சார்? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாங்க. அதனால உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னா ஈரோடு சேலம் கம்பெனி இருக்கு, நேரடியா வந்து லைவ் டெமோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வர முடியாதவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி கொடுத்துடலாம். நாங்க டொமஸ்டிக் மாடல் 40 லிட்டருக்குள்ள எல்லாமே ஃப்ரீ டெலிவரி கொரியர் சார்ஜ்ல பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா 70 லிட்டர் 80 லிட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மாடலுக்கு வெயிட் அதிகம் வரும் இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட்ல போட்டுடலாம். எந்த டிரான்ஸ்போர்ட் சொல்றாங்களோ அதுல பண்ணி கொடுத்துடலாங்க. அதனால நீங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கம்பெனி வந்து ஜிஎஸ்டி பில்லோட பண்ணி கொடுத்துரும், வித் கேரண்டி கார்டோட பண்ணி கொடுத்துருங்க. சூப்பர் சார். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். லொகேஷன் லிங்க்கும் ஷேர் பண்ண, டேட்டா வரவங்களுக்கு லொகேஷன் லிங்க் தேவைப்பட்டாலுமே அதுவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.